ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி மனித இனமானது தப்பி பிழைக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கூறுகிறார். அதாவது பூமியை விட்டு வெளியேறாவிட்டால் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு மனித இனமானது உயிர் வாழ முடியாமல் போகலாம் என்று ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எச்சரித்த போது அந்த வார்த்தை ஒரு அப்பட்டமான அறிவியல் புனைக்கதை போலவே ஒலித்தது. ஆனால் அவர் உண்மையிலே ஒரு துல்லியமான உலக அழிவை கணித்தாரா என்றும் முழுமையாக இல்லை என்றும் ஒரே ஒரு பலவீனமான கிரகத்தில் வாழும் ஒரு இனமானது குறுகிய காலத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க முடியாது என்பதே அவர் முன்வைத்த பரந்த வாதமாக இருந்தது. அவரது வார்த்தைகளானது இயற்பியல் ஆய்வகங்களை தாண்டியும் இன்றும் எதிரொலிப்பதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாகவும் உள்ளது. கருந்துளைகள் கதிர்வீச்சை உமிழ முடியும் என்று காட்டியதன் மூலம் ஹாக்கிங் நவீன அண்டவியலை மறு வடிவமைத்தார். மேலும் காலம், வெறுவெடிப்பு மற்றும் பிரபஞ்சம் பற்றிய கடினமான கருத்துக்களை லட்சக்கணக்கான மக்கள் உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக மாற்றுவதன் மூலமாக அவர் பொது கலாச்சாரத்தையும் மறு வடிவமைத்தார். நம்ப முடியாத அளவிற்கு தொலைவில் இருப்பதாக தோன்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் காலை காப்பியுடன் சிந்திக்கும் அளவிற்கு அண்டத்தை அருகில் இருப்பது போல் அவர் உணர வைத்துள்ளார். அந்த புகழ்பெற்ற வரியானது ஹாக்கிங்குடைய 2016 ஆண்டு ஆக்ஸ்போர்ட் யூனியன் உரையில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது அவர் கூறிய உரையானது இன்னும் 1000 ஆண்டு எச்சரிக்கை ஏன் இன்னும் எதிரொலிக்கிறது என்பது பற்றியதாகும். அதில் அவர் நமது பலவீனமான இந்த கோளை கடந்து தப்பிச் செல்லாமல் இன்னும் 1000 ஆண்டுகள் நாம் உயிர் பிழைப்போம் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி மனித குலத்தினுடைய எதிர்காலத்திற்காக விண்வெளியை தொடர்ந்து ஆராய வேண்டும் என்று தெளிவான அழைப்பையும் விடுத்தார். இதை கவனமாக படித்தால் இதனுடைய சாராம்சம் பீதியை விட உயிர் பிழைப்பை பற்றியது என்பது புரியும். நடைமுறை ரீதியான மனித குலமானது தனது நம்பிக்கைகள் அனைத்தையும் என்றென்றைக்கும் ஒரே உலகின் மீது வைக்கக்கூடாது என்றுதான் ஹாக்கின்ஸுடைய கூற்று. அதாவது அந்த மேற்கோளுக்கு அதனுடைய நீடித்திருக்கக்கூடிய சக்தியை அளிக்கிறது. இது மிகைப்படுத்தப்பட்டதாக தோன்றலாம். ஆம், ஆனால் இதனுடைய அடியில் இளம் வாசகர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய கருத்து அடங்கியுள்ளது. ஒரு வீடு அற்புதமாக இருக்க முடியும், அதே சமயம் அதனுடைய பலவீனமானதாகவும் இருக்கக்கூடும். ஹாக்கின்ஸுடைய மிகப்பெரிய அறிவியல் பங்களிப்பானது 1970 நிகழ்ந்ததாகவும் அப்போது கருந்துளைகள் உண்மையில் முற்றிலும் கருமையானவை அல்ல என்பதையும் அவர் காட்டினார். பொது சார்பியல் மற்றும் குவாண்டம் கோட்பாடுகளினுடைய கருத்துக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் கருந்துளைகளானது கதிர்வீச்சை உமிழ முடியும் என்பதை அவர் கண்டறிந்தார். இந்த முடிவானது பின்னர் ஹாக்கின்ஸுடைய கதிர்வீச்சு என்று அறியப்படுகிறது. அது ஒரு மாபெரும் நிகழ்வாக இருந்திருக்கலாம், ஏனெனில் அது நீண்ட காலமாக சமரசம் செய்து கொள்வதற்கு மிகவும் கடினமானதாக தோன்றிய இயற்பியலுடைய 2 துகள்களை இணைத்தது. அவரது பணியானது கருந்துளைகளையும் தாண்டி விரிந்திருந்தது. பெருவெடிப்பில் பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கம் இருந்தது என்பதை காட்ட ஹாக்கின்ஸ் உதவினார். பின்னர் இயற்பியல் விதிகளின் மூலம் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்கும் முயற்சியில் ஒரு பகுதியாக எல்லை இல்லை என்ற கருத்தை இவர் உருவாக்கினார். விஞ்ஞானிகளுக்கு இவை அடித்தள முன்னேற்றங்களாக இருந்தன. மற்ற அனைவருக்கும் அவை காலத்தினுடைய தொடக்கத்தை பற்றியே நாம் பேசும் முறையை மாற்றி அமைத்தன. ஏராளமான விஞ்ஞானிகள் வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகிறார்கள். அவர்களில் மிக சிலரே பொதுமக்களுக்கு நம்பகமான வழிகாட்டிகளாகவும் ஆகிறார்கள். ஹாக்கின்ஸ் இவ்விரண்டையும் செய்தார். ஹாக்கின்ஸுடைய பொது தாக்கத்தை அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. அவரது 21வது பிறந்தநாளுக்கு பிறகு அவருக்கு முற்றிய மற்றும் குணப்படுத்த முடியாத மோட்டார் நியூட்ரான் நோய் இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்தது. மேலும் அவர் இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே வாழ்வார் என்று கூறப்பட்டது. அந்த கணிப்பை விட பல 10 ஆண்டுகள் கூடுதலாக வாழ்ந்த அவர் மார்ச் 2018 தான் மரணம் வரை தொடர்ந்து ஆராய்ச்சி, எழுதுதல் மற்றும் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டார். மூச்சுக்குழாய் அறுவை சிகிச்சை அவரது இயல்பாக பேசும் குரலை பறித்த பிறகும் தகவல் தொடர்பு என்பது மற்றொரு அறிவியல் மற்றும் மனித சவாலாக உருவானது. ஆரம்பத்தில் அவர் எழுத்து கூட்டல் அட்டையையும் புருவ அசைவுகளையும் நம்பியிருந்தார்.
பின்னர் இன்டெல் உள்ளிட்ட கணினி உருவாக்குநர்களுடன் இணைந்து ஒரு கணினிமயமாக்கப்பட்ட அமைப்பு மற்றும் செயற்கையாக்கியை உருவாக்கினார். அதனுடைய தட்டையான அமெரிக்க உச்சரிப்பு அவரது அடையாளத்தினுடைய ஒரு பகுதியாகவே ஆனது. அந்த குரல் செயற்கையாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியில் இருந்த உறுதிப்பாடு சந்தேகத்திற்கு இடமின்றி மனித தன்மை வாய்ந்ததாக இருந்தது. ஒருவேளை அதனால்தான் ஹாக்கின்ஸினுடைய எச்சரிக்கையானது இன்றும் அவ்வளவு ஆழமானதான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான மக்களை விட வரம்புகளை நன்கு புரிந்து கொண்ட ஒருவராக அவர் உயிர் பிழைத்தலை பற்றி பேசினார். ஆனாலும் அந்த வரம்புகள் தனது கேள்விகளின் அளவை வரையறுக்க அவர் அனுமதிக்கவில்லை. நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருங்கள், ஆனால் அந்த வியப்பிற்கு அடியில் புதைந்துள்ள அவசர தன்மையை தவறவிடாதீர்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நமது உலகமானது அசாதாரணமானது, அதை எந்த ஒரு நாகரிகமும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற தகவலையும் நமக்கு உறுதியளித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.